வீக்கெண்ட் வந்தாச்சு. நம்ம வெளிய போறதுக்கான டைமும் வந்தாச்சு. ஈவினிங் போல ரெடி ஆயிட்டு, ஃபர்ஸ்ட்டு எங்க போறோம்னா, கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ஐயப்ப சுவாமி கோயில் நம்ம இருக்கிற இடத்துலருந்து 5 டூ 6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில இருக்கு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, டைம் 7 மணி. ஆனா வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, 6 மணி மாரி இருக்கு. சன்செட் ஆயி இருட்டாறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணி போல ஆயிடுது. செம டிராஃபிக் வேற. அதனால கோயிலுக்கு ரீச் ஆறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆயிடுச்சு. கீழ வந்து கால் வாஷ் பண்றதுக்காக தண்ணிலாம் பைப் லைன்லாம் குடுத்துருந்தாங்க. கால் வாஷ் பண்ணிட்டு மேல ஏறி போய் பார்த்தா, டிபிக்கலா நம்ம கோயில்ல எப்படி கேரளால எப்படி கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்களோ, அதே மாரி இருந்தது. உள்ளயுமே பார்த்தீங்கன்னா, சாமி, பூஜை செய்ற முறை எல்லாமே வந்து டிபிக்கல் கேரளா முறைப்படியே இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப மனநிறைவா வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அந்த மண்டபத்தில வந்து பஜனை வந்து பாட ஆரம்பிச்சாங்க. அ ரொம்ப நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆனதுன்னா, அந்த அவல் பிரசாதம், அவல் பாயாசம் சாப்பிடும்போது தான். சாப்பிட்டுட்டு அது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீக்கெண்ட்னா தான் இந்த ஊர்ல வந்து ரொம்ப ஹேப்பனிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு ரோடுலாம் கூட்டமா இருந்தது. அப்படியே வீட்டுக்கு போற வழியிலேயே ஒரு ஃபுட் கோர்ட் மாரி இருக்கு. ஒரு ஏரியா மாரி சாப்பிடுறதுக்காக மார்க்கெட் பக்கத்திலேயே. அங்கேயே கொஞ்சம் டின்னருக்கு ஸ்நாக்ஸு, கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, இங்க மைசூர் ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து சாம்பார் வந்து செமையா இருக்கும். ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து போற வழியிலேயே இந்த பானையும் வாங்கியாச்சு. ஏன்னா பானை வந்து உடைஞ்சதுனால சுடு தண்ணி மாரியே இருக்கு எல்லா தண்ணியுமே, நார்மல் தண்ணியுமே. அதனால ஒரு பானை வந்து ₹180 குடுத்து வாங்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது இது மாரி பெயிண்டிங் பண்ணதெல்லாம். ஸோ நார்மல் பானையே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்பல்லாம் இதுதான் அவுட்டிங்குன்னு சொல்ல முடியுது. வேற எங்கேயுமே வெளிய போறதுக்கான ஆப்ஷனும் இல்ல இந்த ஊர்ல. ஸோ வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்த விலாக்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.